ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையத்துக்கு சப்பாத்தி தான் போட போகிறேன். வெஜிடபிள் குருமா செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ வெஜிடபிள் குருமா செய்யலை. அதுக்கு பதிலாக நான் தக்காளி குருமா செய்ய போகிறேன். பாருங்கள், தக்காளி குருமாவுக்கு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதும். பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கருவேப்பிலை தழை. இது வந்து நீங்கள் எப்போவுமே முழுசாக போடாதீங்க. கருவேப்பிலை தழை கையில் 2 பிச்சு போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்போ இறக்கும்போது போடுறக்காக மல்லித்தழை வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 பல் பூண்டு வச்சுருக்கேன். எப்போவுமே இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை ஈவனாக இருக்கணும். இஞ்சி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பொடியை நறுக்கி மிக்ஸி ஜாரில் ஓட்டுறக்காக. ஆனால் இவ்வளவு நம்ம தேங்காய் தேவைப்படாது. நான் இந்த தேங்காய் இப்போ பொடி பண்ணி பொரியலுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணுறக்காக நான் இவ்வளோ வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு இவ்வளோ தேங்காய் இருந்தால் போதும். கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் போதும். அப்போ பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். அப்போ பட்டை, சோம்பு, கசகசா. பட்டை வந்து சின்னதாக ஒரு துண்டு வச்சா போதும். பட்டை வந்து இனிப்பு கொடுக்கும். அதனால் நீங்கள் பட்டை ஜாஸ்தி சேர்த்த வேண்டியதில்லை. வாசனைக்காக ஒரு பட்டை சேர்த்திக்கிங்க. ஏலக்காய் பிரியப்பட்டவங்களும் சேர்த்திக்கிங்க. கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நான் அது போட மாட்டேன். வணக்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்குவேன். மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் நம்ம சேர்த்து வணக்கிக்குவோம். காரத்துக்கு பச்சை மிளகா 2 தாளிக்கும் போதே போட போகிறோம். நான் பச்சை மிளகா வச்சு அரைக்க போகிறது இல்லை. இப்போ வந்து இது வந்து கசகசா வந்து கொஞ்சமாக வச்சா போதும். கசகசா தூக்கத்தை கொண்டு வரும். தூக்கம் இல்லாதவங்க நைட்டு படுக்கும்போது கொஞ்சமாக கசகசா மென்று வாயிலே மென்று சாப்பிட்டு படுத்தாலும் கூட நல்லா தூக்கம் வரும். அதனால கசகசா வந்து நம்ம அளவாக வச்சா போதும். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். நல்லா இருக்கும் போடலாம். குருமாவுக்கு, கறி குழம்புக்கு, இந்த மாதிரிக்கு வெஜ்ஜு கறி குழம்பு வந்து வச்சிங்கனாலும் இது கசகசா கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இவ்வளவு தேங்காய் இருந்தால் போதும். நான் தான் ஃபுல்லாக அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணுறக்காக நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோதாங்க. நம்ம இதையே அரைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்க போகிறோம். தக்காளி அரைக்க போகிறது இல்லை. சிலரெல்லாம் தக்காளி குருமாவுக்கு தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துறாங்க. அப்படியே அரைச்சா தக்காளி குழம்பு மாதிரிக்கு ஆயிரும். அப்படி அரைக்கக்கூடாது. நல்லா தொக்கு மாதிரிக்கு நல்லா வதக்கிட்டு, தக்காளி தொக்கு செய்கிற மாதிரிக்கு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம அரைச்ச கிரேவி தூக்கி ஊற்றி நல்லா ஒரு கொதி பச்சை வாசம் போகிற மாதிரி கொதி வச்சுட்டு இறக்கிட்டோம்னா குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்குங்க. உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ உப்பு, காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு அளவாக போட்டுக்குங்க. பாய்ங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு கிச்சனில் லைட் வெளிச்சம் சரியாக இல்லை, அதனால தான் இப்படி இருக்குது.